வணக்கம் நண்பர்களே, இனி நம்ம டாடா ஏஸ்ல ப்ரோன்றது வேரியண்ட் தான் பார்க்க போகிறோம். டாடா ஏஸ் பார்த்தவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக டாடா ஏஸ்லே ப்ரோன்ற வெர்ஷனில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டோவில் என்னென்ன வேரியண்ட் இருக்குது, அதே போல் இந்த ஆட்டோ எவ்வளோ பேலோட கெப்பாசிட்டி, ஆட்டோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஆட்டோ ப்ரொமோட் பண்ணது நம்ம வேலூர் கிரீன் சர்க்கிள் நியர்பை இருக்க சுசி ட்ரக் ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டாடா ஏஸ் ப்ரோ இந்த ஆட்டோவோட ஒரு சினிமாடி போகலாம் வாங்க. டாடா ஏஸ் பார்த்தவங்களுக்கு நம்ம இந்தியாவில் 2005 லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தவங்களுக்கு 20 இயர்ஸ் ஆச்சு. 20 இயர்ஸில் பார்த்தவங்களுக்கு ஒரு லீடிங் செக்மெண்ட் ஒரு ஆட்டோவாக இப்போவும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆட்டோ நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது இதுக்கு நேமே பார்த்தவங்களுக்கு குட்டியான நேம் வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் அந்த நேம் மார்க்கெட்டில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆட்டோ பேர் சொல்லுறது பதிலாக குட்டியான நேம் சொன்னால் தான் எல்லா ஆட்டோ டிரைவருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அப்படி இருக்கும்போது இந்த டாடா ஏஸ் பார்த்தவங்களுக்கு இப்போது ப்ரோன்ற வெர்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரோலே பார்த்தவங்களுக்கு 3 வேரியண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பெட்ரோல், செகண்ட் ஒன் பார்த்தவங்களுக்கு பைஃபியல், தேர்ட் ஒன் உங்களுக்கு இவி. இந்த பெட்ரோல் செக்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இதே சேம் டிசைன் தான், அது எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. இந்த 3 வேரியண்ட்டுக்கும் சேம் டிசைன், அது எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. பேலோட் கெப்பாசிட்டி எல்லாமே சேம் தான். இந்த பெட்ரோல் வெர்ஷனில் பார்த்தவங்களுக்கு நம்ம ஃபியூல் பண்ணால் எவ்வளோ உங்களுக்கு கிலோமீட்டர் போகிறவங்களுக்கு 18 லிட்டர்ஸ் பார்த்தவங்களுக்கு கிலோமீட்டர் வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பேலோடு கெப்பாசிட்டி என்ன பார்த்தவங்களுக்கு 750 kg கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 3/4 டன். அதுக்கடுத்து நம்ம வாங்கி ஆட்டோ வாங்கி நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி கட்டுறது எல்லாமே பார்க்கும்போது 1 டன் வரைக்கும் யூஸ் பண்ணும்போது இதுக்கோட பேலோடு கெப்பாசிட்டி பார்த்தவங்களுக்கு கம்பெனி சைட் கொண்டு வர பார்த்தவங்களுக்கு 750 kg கொடுத்துருக்காங்க. சரி, இந்த டாடா ஏஸ்ல செகண்ட் வெர்ஷன் பார்த்தவங்களுக்கு பைஃபியூயல்னால் என்னென்னா பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. பெட்ரோலில் பார்த்தவங்களுக்கு 5 லிட்டர்ஸும் சிஎன்ஜியில் பார்த்தவங்களுக்கு 45 லிட்டர்ஸும் உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதோட மைலேஜ் என்ன வரும் பார்த்தவங்களுக்கு 22லேருந்து 23 உங்களுக்கு மைலேஜ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தவங்களுக்கு டாடா ஏஸ் ப்ரோவில் பார்த்தவங்களுக்கு இவி பார்த்துட்ருக்கோம். இந்த இவி வெர்ஷனை பார்க்கும்போது இந்த ஆட்டோட ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது டாடா ஏஸோட அதே சேம் சிக்னேச்சர் டிசைன் இதில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு காம்படிட்டிவ் பார்த்தாங்க மகேந்திராவோட ஜீட்டோவில் இவி செக்மெண்ட் இருக்குது. அதுக்கு போட்டியாக தான் இப்போ டாடா ஏஸ் ப்ரோன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது டாடா ஏஸ் அப்படியே சிக்னேச்சர் டிசைன் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு லார்ஜ் மிரர், அதே போல் சிங்கிள் வைப்பர் இதில் இருக்குது. இந்த செக்ஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தவங்களுக்கு டாடா ஏஸுக்கும் இந்த ப்ரோவுக்கும் நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பியானோ பிளாக் ஃபினிஷை பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கிரில் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் இந்த பேட்சிங் பார்த்தவங்களுக்கு டாட்டாவோட லோகோ கார் செக்மெண்ட்டில் வர ஃபியூச்சர் செக்மெண்ட்டில் தான் இந்த லோகோவை இப்போது இந்த ப்ரோ செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் ஆட்டோவோடைய எல்ஐ செக்ஷன் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு ஆலஜனில் உங்களுக்கு எல்ஐ செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எல்ஐ செக்மெண்ட் இது சொல்லலாம். ஏன்னா டாடா ஏஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்லைட் பவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நைட் டைமில் ட்ரைவ் பண்ணும்போது நல்ல ஒரு விசிபிலிட்டி இந்த ஹெட்லைட்டில் இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் இந்த இடம் பார்த்தவங்களுக்கு ஒரு ஃபாக் லேம்ப் செக்ஷன் ஒரு இடத்துல உங்களுக்கு இண்டிகேட்டர் கொண்டு இருக்காங்க. அந்த இண்டிகேட்டரும் பார்த்தவங்களுக்கு ஆலஜன் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்பேஸ் பார்த்தவங்களுக்கு நம்பர் பிளேட்டுக்கான கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் இந்த டாடா ஏஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 வேரியண்ட்டுக்கும் பேட்சிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட் சைடில் பார்த்தவங்களுக்கு டாடா ஏஸோட ப்ரோ அந்த பேட்சிங்கும், லெஃப்ட் சைடில் பார்த்தவங்களுக்கு பெட்ரோல் செக்மெண்ட், பைஃபியூயல், இவி இந்த 3க்கும் பார்த்தவங்களுக்கு நேம் மென்ஷன் பண்ணுற மாதிரி பார்த்தவங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பேட்சிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நாம் பார்த்துட்டு இருக்கோம் டாடா ஏஸ் ப்ரோவில் இவி வெர்ஷனை பார்த்துட்டு இருக்கோம். ஆட்டோவுடைய சைட் வியூ பார்த்துட்ருக்கோம். சைட் வியூவோட இந்த ஆட்டோவுடைய அந்த ட்ரே சைஸ் என்ன பார்த்தவங்களுக்கு 3.6 மீட்டர் கொண்டுருக்காங்க. அதாவது பார்த்தவங்களுக்கு இதுக்கு போட்டியாக இருக்கிற மகேந்திராவுடைய ஜீட்டோ இவிக்கு போட்டியாக தான் இந்த டாடா ஏஸ் ப்ரோவும் கொண்டுருக்காங்க. அதோட செக்மெண்ட் தான் இந்த ட்ரே சைஸும் இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த ஆட்டோவை பார்க்கும்போது டாடா ஏஸ் பார்க்குற அதே ஃபீல் தான் தெரியுது. ஏன்னா பெரிய ஒரு சின்ன மாதிரிலாம் கொண்டு வராமல் இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் அந்த ட்ரேன்னு சொல்லலாம். இந்த ட்ரேயோட லோடிங் கெப்பாசிட்டி என்ன பார்த்தவங்களுக்கு 750 kg கொண்டு இருக்காங்க டாடா ஏஸ் ப்ரோ வெர்ஷனில். சரி, இந்த ஆட்டோ ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ண முடியும் கேட்டால் இந்த ஆட்டோவில் 155 கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். இதில் கொண்டு இருக்க பேட்டரி என்ன பார்த்தவங்களுக்கு எல்எஃப்பி பேட்டரி இதில் கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரியோட கெப்பாசிட்டி என்ன பார்த்தவங்களுக்கு 14.4 kW பேட்டரி பேக்கில் இப்போ இந்த டாடா ஏஸ் ப்ரோ வெர்ஷனை கொண்டு இருக்காங்க. இதில் கொண்டு இருக்க ஃப்ரண்ட் அந்த டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தவங்களுக்கு ஆல் வீல் பார்த்தவங்களுக்கு இதில் உங்களுக்கு 145 செக்மெண்ட்டில் R12 டயர் இதில் கொண்டு இருக்காங்க. அதே போல் வீல் எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஸ்டீல் வீல் இதில் இருக்குது.
சரி, இந்த ஆட்டோவோட இந்த செக்ஷனில் பார்த்தவங்களுக்கு ஒரு செகண்டரி பேட்டரி, அதாவது ஆட்டோவோடைய ஹெட்லைட், ஹாரன், இண்டிகேட்டர் செக்மெண்ட் ஒர்க் ஆகிறதுக்காக உங்களுக்கு செகண்டரி பேட்டரி உங்களுக்கு ரைட் சைடில் கொண்டு வந்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஈவிக்கான அந்த பேட்டரி மெயின் பேட்டரிக்குள்ள அதுக்கு சார்ஜிங் பார்த்தவங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துருக்காங்க. சரி, இந்த ஆட்டோ நம்ம வாங்கி நம்ம எப்படி ஒன்று பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஆட்டோ பார்த்தவங்களுக்கு ஒரு 110 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண சொல்லலாம். நம்ம ஆட்டோ கம்பன்சேட் கொண்டு வரது 750 kg. நம்ம ஆட்டோ வாங்கிட்ட பேர் ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஓனர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோவுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். அதாவது பாக்ஸ் டைப்போ எப்படி ஒன்று நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். 1 டன்லேருந்து 1.5 டன் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணும்போது ஆட்டோவோட மைலேஜ் குறையுமா கேட்டால் கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கம்பெனி சைடு இந்த பேலோட் கெப்பாசிட்டியில் பார்த்தவங்களுக்கு ஒரு 155 கிலோமீட்டர் உங்களுக்கு ரேஞ்சு தரும்போது அதுக்கு மேலே நம்ம லோடு ஏற்றும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜ் வந்து கம்மியாகும். சரி, இந்த ஆட்டோ நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியும், 60 to 65 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம இந்த ஆட்டோவை நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். சரி, இந்த ஆட்டோவோட பேட்டரி பேக் என்ன பார்த்தவங்களே பார்த்துட்டோம். இதுக்கு வாரண்ட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்குது. 8 இயர்ஸ்க்கான வாரண்ட்டி கொண்டு வந்துருக்காங்க டாடா ஏஸ் ப்ரோ இவி வெர்ஷனில். இந்த ஆட்டோவோடைய ரியர் பொசிஷன் பார்த்துருக்கோம். ரியர் பொசிஷன் பார்த்தவங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தவங்களுக்கு 2 பார்க்கிங்கான சென்சார் இதில் இருக்குது. பட் ஆனால் இதில் உங்களுக்கு பார்க்கிங்கான சென்சார் அதாவது சென்சார் இருக்குது. நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி நம்ம இந்த ஆட்டோவில் நம்மளை எல்இடி டிஸ்பிளே எதுவும் மாட்டிக்கலாம், ப்ளஸ் கேமராவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. அதே போல் டெய்லைட் செக்மெண்ட், டெய்லைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஃபுல்லி உங்களுக்கு ஹாலஜன் தான். பட் இதில் உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட் இதில் கொண்டு வரல. அதே போல் ரிவர்ஸ்க்கான லைட் இதில் இருக்குது, அதுவும் ஹாலஜன் தான். நம்பர் பிளேட்க்கான லைட் இதில் கொண்டு இருக்காங்க. டாடா ஏஸ் ப்ரோ இவியை பொறுத்த வரைக்கும் ரியர் பொசிஷனில் தான் உங்களுக்கு இந்த மோட்டாரே கொண்டு இருக்காங்க. இந்த இவி செக்மெண்ட் மோட்டார் பார்த்தவங்களுக்கு ஃபுல்லி செக்யூர்டாக இந்த இதில் பேக் பண்ணியிருக்காங்க. அதே போல் மழை, வெயில், டஸ்ட் எதுவும் படாமல் இருக்குது, ஃபுல் செக்யூர்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம லாங் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 120 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஹீட் இந்த மோட்டார் வந்து எந்த ஒரு ட்ரபிளும் பண்ணக்கூடாதுக்காக உங்களுக்கு ஏர் விண்ட்கான ஸ்பேஸும் இதில் இருக்குது. அதனால் உங்களுக்கு நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணாலும் அந்த ஸ்பேஸுக்கு அந்த ஹீட்டை உங்களுக்கு ஈஸியாக நம்ம வெளியே தள்ளுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஈவி, அதாவது ஏர் விண்டுக்கான ஸ்பேஸும் இதில் கொண்டு இருக்காங்க. பேட்டரி பேக் எங்கே கொண்டு இருக்காங்கன்னா நம்ம இது ஈவிக்கான சார்ஜிங்கான பாயிண்ட் இந்த இடத்துல கொண்டு இருக்காங்க, லாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தவங்களே ஆட்டோ டிரைவர்ஸ் ஆட்டோ விட்டுட்டு போனாலும் சரி, இல்லை லாரியை விட்டுட்டு போனாலும் நிறைய பேட்டரியை திருடுறாங்க. அப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு சார்ஜிங்கான பாக்ஸே கொண்டு இருக்காங்க. அதே போல் பேட்டரியும் பார்த்தவங்களுக்கு இந்த செக்மெண்ட்லேயே சென்டர்லேயும் உங்களுக்கு கொண்டு இருக்காங்க. நீங்கள் வெயில், மழை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருந்தாலும் எதுவுமே பாதுகாப்பாக ஒரு பேட்டரி தான் அந்த டாடா ஏஸ் ப்ரோலையும் கொண்டு இருக்காங்க இவி செக்மெண்ட்டில். அதே போல் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆங் கொண்டு இருக்காங்க. உங்களுக்கு ஹை குவாலிட்டியான ஒரு சஸ்பென்ஷன் தான் இதில் இருக்குது. ரியர் பொசிஷனில் பார்க்கும்போது அவங்களுக்கு டாடா ஏஸ் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு ஹெவி லோடுக்கான ஒரு சேஸ் இதில் இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுள் பார்த்துருக்காங்க. ஃபினிஷிங்கை பார்த்தவங்களுக்கு பில் குவாலிட்டியை பார்த்துருக்காங்க, நல்லாவே கொண்டு இருக்காங்க. இந்த வீல் ஆர்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ், அதாவது டாடா ஏஸ் நம்ம ஃபியூல் செக்மெண்ட்டில் எப்படி பார்த்தோமோ அதே போல் இந்த ப்ரோ வெர்ஷன்லேயே பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸாக பார்த்தவங்களுக்கு இந்த வீல் ஆர்ச்சும் கொண்டு இருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு அரௌண்டு உங்களுக்கு ஒரு 90 டிகிரிக்கான டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. நம்ம இந்த ஆட்டோக்குள்ளே கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி பார்த்தவங்களுக்கு இதோட ஹைட்டும் பார்த்தவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் டாலராக இருந்தாலும் சரி, ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, கம்ஃபர்டபுளாக ஏறி போகிற மாதிரி உங்களுக்கு இந்த ஷீட்டோட ஹைட்டும் இருக்குன்னு சொல்லலாம். பட் என்னென்னா இந்த இடத்துல உங்களுக்கு உள்ளே ஏறும்போது டிரைவர் பொசிஷனில் ஒரு ஹேண்டில் கொடுத்தா பெட்டராக இருக்கும். பட் ஆனால் கோ பேசஞ்சர் சைடில் பார்த்தவங்களுக்கு ஒரு ஹேண்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஆட்டோவில் ஏறி உக்காரும்போது ஆட்டோவில் நம்ம ஏறி உக்காந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஷீட் இருக்குது, ஒரு ஃப்ளாட் செக்மெண்ட்டாக இருக்குது. பட் இதில் ஒரு பேக் ரெஸ்ட் மாதிரி இன்னும் கொண்டு தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா லாங் ட்ரைவ் பண்ணுறவங்க ஆட்டோ டிரைவருக்கு பார்த்தவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவும் நல்லாவே இருக்கும். பட் டாடா ஏஸில் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. இந்த ப்ரோ வெர்ஷன்லையும் அது மாதிரி கொண்டு தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு மேனுவலான ஸ்டேரிங் தான். அதே போல் இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தா இவி வெர்ஷனில் இதில் உங்களுக்கு
நியூட்ரல், டிரைவிங் மோட், ரிவர்ஸ். அதே போல் பார்த்தவங்களுக்கு இந்த ஆட்டோவில் பார்த்தவங்களுக்கு 2 ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று எக்கனாமிக், இன்னொன்று பவர். இந்த பவர் மோட்லலாம் எப்படி ட்ரைவ் பண்ணோம்னா, நம்ம ஒரு ஃப்ளைஓவில் ட்ரைவ் பண்ணும்போது ஹெவியாக லோடு இருக்கும்போது நம்ம பவர் மோடில் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு லோடிங் கெப்பாசிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த ஆட்டோவில் கொண்டு வந்திருக்க டார்க் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு பெட்ரோல் செக்மெண்ட்டுக்கும் பைஃபியூல் செக்மெண்ட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஈவி செக்மெண்ட்டோட டார்க் பார்த்தவங்களுக்கு டபுள் மடங்காக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 104 Nm பார்த்தவங்களுக்கு இந்த டாடா ஏஸ் ப்ரோ ஈவியில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த ஆட்டோவில் பார்த்தவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு டிஜிட்டலில் சின்னதாக கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க நல்லா விசிபிளாகவே இருக்குது. ஒரு ப்ளூயிஷ் கலரில் அழகாகவே இருக்குது. அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு, அதாவது இதில் உங்களுக்கு கியர், அதாவது கியர்னு சொல்லும்போது, அதாவது இந்த ஆட்டோவில் என்ன இருக்குன்னா ஈவி செக்மெண்ட் நம்ம எந்த டிரைவிங் மோடில் இருக்குமோ அதுக்கான டிரைவிங் மோடுக்கான இண்டிகேட்டர் இருக்குது, ஸ்பீடாமீட்டர், ஓடோமீட்டர் இருக்குது, கிளாக் இருக்குது, பேட்டரி லெவல் இண்டிகேட்டர், எவ்வளோ பேட்டரி இருக்கோ அதுக்கேற்ற டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் போக முடியும் எல்லாமே பார்த்தவங்களுக்கு இந்த சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஃபுல்லி டிஜிட்டலில். அதே போல் உங்களுக்கு ட்ரிப் சேஞ்சஸ்க்கான பட்டன்ஸும் இதில் இருக்குது. மிரரும் பார்த்தவங்களுக்கு இதில் ஒரு எல்லோ லைட் இதில் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த டேஷ்போர்ட் செக்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இந்த செக்மெண்ட் எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஒரு மேனுவலுக்கான கீஸ் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே உங்களுக்கு டம்மியாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஹெட்லைட் செக்ஷனுக்கான கண்ட்ரோல்ஸ் பார்த்தவங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பார்த்தவங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் கியர் நாம்பு எல்லாம் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாகவே இருக்குது. ஜஸ்ட் நம்ம ரொட்டேட் பண்ணால் போதும். டிரைவிங் மோட் நியூட்ரல்லேருந்து டிரைவிங்க்கு ஈஸி. அதே போல் ரிவர்ஸ், அதே போல் பவர் மோட் எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஈஸியாக ட்ரைவ் பண்ண மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கொண்டு வந்திருக்காங்க கியர் நாப். இந்த இடத்துல பார்த்தவங்களுக்கு ஒரு க்ளவ் பாக்ஸ், நம்மளோட டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு க்ளவ் பாக்ஸ் இதில் இருக்குது. மற்றபடி பார்த்தவங்களுக்கு ஒரு நார்மலான உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் தான் இதில் இருக்குது. பவர் டிரைவில் இதில் கிடையாது. டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கான ஷீட் பெல்ட் பார்த்தவங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ். அதே போல் பார்த்தவங்களுக்கு கோ பேசஞ்சர் செக்மெண்ட்டில் பார்த்தவங்களுக்கு இந்த நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஹேண்டில் பிடிச்சிட்டு ஏற மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பட் டிரைவர் பொசிஷனில் அது கொண்டு வரல. அதுவும் கொண்டு தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி, இந்த ஆட்டோவோட எக்ஸ்டீரியர் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் இந்த ஆட்டோவில் ஏறி உக்காரும் போது என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு லென்த்தாக, அதாவது டாலராக சரி ஷார்ட்டராக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு கம்ஃபர்டபுள். அந்த லெக் ரூம் உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு டச் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இதில் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் தெரியுது. பட் உங்கள் நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஷீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஏன்னா இந்த ஆட்டோவில் பார்த்தவங்களுக்கு ஷீட் அட்ஜஸ்டபிள் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் மேனுவலாக கொண்டு வந்திருக்காங்க. பவர் ஸ்டீரிங்கில் கொண்டு வரல, மேனுவலாக தான் இந்த ஷீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. டாடா ஏஸ் ப்ரோ ஈவியில் பார்த்தவங்களுக்கு டிரைவர் பொசிஷனான ஷீட் அட்ஜஸ்டபிள் பார்த்தவங்க கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் டாலர், ஷார்ட்டர், ஃபேட்டாக இருந்த செக்மெண்ட்டுக்கு இல்லாமல் வந்து இந்த ஷீட் அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி தான் இதில் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஒரு மேனுவல் கீயாக கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம டாடா ஏஸ் ப்ரோ ஈவி செக்மெண்ட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த ஆட்டோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்ன பார்த்தவங்களுக்கு 6,50,000 ரூபாய். அதாவது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஆன் ரோட் ப்ரைஸ் வரும்போது கண்டிப்பாக சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகும். அதே போல் இந்த ஆட்டோவுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டால் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது. உங்களோட பேங்க் டீட்டெயில் கிளியராக இருந்தால் நீங்கள் இந்த டாடா ஏஸ் ப்ரோ, அதே போல் இவி செக்மெண்ட், பைஃபியூயல், அதே போல் பார்த்தோம்னா பெட்ரோல், இந்த செக்மெண்ட் ஆட்டோவை நீங்கள் வாங்கணுன்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிளியராக இருந்தால் இஎம்ஐ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எலிஜிபிள் இருக்குது. இது வரைக்கும் நம்ம டாடா ஏஸ் ப்ரோ இந்த ஆட்டோவோட பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.